இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பாகிஸ்தானுடன் இந்தியா போர் செய்த போது அந்த போரில் அதிகமான வெற்றியை பெற்று கொண்டிருந்த இந்தியா திடீரென்று போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டது. இதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? அவற்றை பற்றி சற்றே விரிவாக இன்றைய நியூஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்கள் சொல்லலாம். நண்பர்களே, இந்த மாதம் 7ஆம் தேதி மே 2025 7ஆம் தேதி காலை நமது விமானங்கள் முதலாக பாகிஸ்தானில் உள்ள 9 முக்கியமான தீவிரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களை பார்த்து மிசைல்களை அனுப்பி அவற்றை தாக்குதல் நடத்தியது. இவற்றில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்தனர் என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தது. பகல்காம் பகுதியில் சுற்றுலா வந்த 26க்கும் மேற்பட்ட அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டதின் எதிரொலியாக நாங்கள் தீவிரவாதத்தை அழிப்பதற்கு முயன்றுள்ளோம். ஆகவே தற்போது நாங்கள் தீவிரவாதிகள் தங்கியுள்ள இடங்களைத்தான் நாங்கள் தாக்கி அழித்துள்ளோம், இராணுவத்தை தாக்கவில்லை. ஆகவே பாகிஸ்தான் அமைதியாக இருப்பது நல்லது. தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குமானால் இந்தியாவின் தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தது இந்தியா 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பின்னர். நண்பர்களே, 8ஆம் தேதி அமைதியாக இருந்த பாகிஸ்தான் 8ஆம் தேதி இரவு இந்தியாவின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதி வழியாக ஏராளமான ட்ரோன்களை இந்தியா மீது அனுப்பி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. இரவு 8:20 மணிக்கு ஆரம்பித்த இந்த ட்ரோன் தாக்குதலானது சுமார் 400 முதல் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அனைத்து ட்ரோன்களையுமே நமது இந்தியா வடிவமைத்துள்ள வான்வழி பாதுகாப்பு அமைப்பானது அனைத்து ட்ரோன்களையுமே தடுத்து நிறுத்தி அவற்றை அழித்து விட்டது. நண்பர்கள், மறுநாள் பொறுத்திருந்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது 9ஆம் தேதி இரவும் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்தியாவின் மீது அனுப்பி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. முதல் நாள் 8ஆம் தேதி இரவு ட்ரோன்கள் தாக்குதலுடன் சுமார் 7க்கும் மேற்பட்ட மிசைல்களையும் அது அனுப்பி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. முக்கியமாக பஞ்சாப் பகுதியில் உள்ள குருத்வாரா கோயிலின் மீது தாக்குதல் நடத்தி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்ற நோக்கில் அது தாக்குதலை நடத்த ஆரம்பித்தது. ஆனால் 8ஆம் தேதி வந்த மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை அழித்தது போன்று 9ஆம் தேதி இரவும் வந்த ட்ரோன்கள் அனைத்தையுமே நமது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழித்தது. நண்பர்களே, இதற்கிடையில் திடீரென்று பாகிஸ்தான் பாலிஸ்டிக் மிசைல் ஒன்றினை டெல்லியை நோக்கி அனுப்பியது. இந்த பாலிஸ்டிக் மிசைல் என்பது நமது இன்றைய நியூஸ் நேயர்கள் என்னவென்று நன்கு அறிந்திருப்பீர்கள். இவை கீழிருந்து மேலே சென்று ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே சென்றவுடன் அங்கிருந்து ராக்கெட்டில் உள்ள எரிபொருள் தீர்ந்தவுடன் அந்த தாக்குதல் செய்யக்கூடிய வார்கெட் என்ற தாக்குதல் பகுதியானது கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசையின் காரணமாக மார்க் 14 முதல் 18 வரை ஒரு மணி நேரத்திற்கு மார்க் 14 அல்லது 18 மார்க் என்ற வேகத்தில் நேராக இலக்கை நோக்கி வந்து அதிக எடையுள்ள அந்த தாக்குதல் ஆயுதத்துடன் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். நண்பர்களே, பெரும்பாலும் இந்த பாலிஸ்டிக் மிசைல்களை அனுப்பும்போது அவற்றில் நியூக்ளியர் வார்கெட், அதாவது அணு ஆயுதத்தை பொருத்தியிருப்பார்கள். ஆகவே பாகிஸ்தான் நமது டெல்லியை நோக்கி அனுப்பிய 9ஆம் தேதி இரவு அனுப்பிய அந்த பாலிஸ்டிக் மிசைலானது ஷாஹின் 3 என்று கூறுவார்கள். இது 2750 கிலோமீட்டர் வரை நமது இந்திய பகுதிக்கு உள்ளே வந்து தாக்கக்கூடிய திறன் வாய்ந்த இந்த பாலிஸ்டிக் மிசைலை அனுப்பினார்கள். ஆனால் நமது வான்வெளி அமைப்பு அதையும் தடுத்து கீழே அழித்து விட்டது. நண்பர்களே, ஆகவே இந்தியா அதிக அளவில் உஷாரானது. ஏனென்றால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்தியா எங்கள் மீது போர் தொடுத்தால், இந்தியா எங்கள் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இந்தியாவின் மீது எங்கள் அணுஆயுதத்தை பயன்படுத்துவோம் என அங்குள்ள இராணுவமும் அங்குள்ள அமைச்சர்களும் இந்தியாவை எச்சரித்து வந்தனர். நண்பர்களே, ஆகவே இவ்வாறு 9ஆம் தேதி இரவு பாலிஸ்டிக் மிசைலை ஏவியதால் சற்று உஷாரான இந்தியா, ஆகவே பாகிஸ்தான் நம் மீது நியூக்ளியர் வார்கெட் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயாராகிவிட்டது போல் தெரிகிறது என்ற நோக்கில் அதற்கான திட்டங்களை 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் தயார் செய்து உடனடியாக காலை 2 மணி முதல், அதாவது 9ஆம் தேதி இரவு அல்லது 10ஆம் தேதி காலை என்று வைத்துக்கொள்ளலாம். 10ஆம் தேதி காலை அதிகாலை 2 மணி முதல்
நமது இந்திய விமானப்படை தாக்குதலை ஆரம்பித்தது நண்பர்களே. பாகிஸ்தான் நாட்டில் உள்ள 11க்கும் மேற்பட்ட 13 இடங்கள் என்று கூறுகிறார்கள். அங்கு எங்கெங்கு விமானப்படை தளங்கள் உள்ளதோ ஏர்பேஸ் என்று கூறுவார்கள். அவற்றில் 11 இடங்களை சுக்குநூறாக தாக்கி அழித்தது நண்பர்களே. இந்த 11 ஏர்பேஸ் விமானப்படை தளங்களை அழித்ததன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் தனது விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியதோடு பாகிஸ்தான் விமானப்படை மூலம் இந்த அணு ஆயுதங்களை மிசைல்களில் பொருத்தி அல்லது அணு ஆயுதங்களை நம் மீது ஏவுவதற்கு முடியாத நிலையை உருவாக்கிவிட்டது நண்பர்களே. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் 2:30 மணிக்கு 10ஆம் தேதி காலை 2:30 மணிக்கு பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரி அசிம் முனீர் அவர்கள் பாகிஸ்தானின் பிரதமர் அவருக்கு 10ஆம் தேதி காலை நமது இராணுவம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்த உடனேயே திரு அசிம் முனீர் அவர்கள் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அவர்களுக்கு ஃபோன் செய்து இந்த மாதிரியாக நமது நாட்டின் நூர்கான் ஏர்பேஸை இந்திய இராணுவம் தாக்கி அழித்து விட்டது என்று கூறியுள்ளார். மற்ற விமான தளங்கள் அழித்ததை பற்றி அவர் எதுவும் கூறாமல் நமது நூர்கான் விமானப்படை தளத்தை இந்தியா அழித்து விட்டது என்று கூறியுள்ளார். ஆகவே இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் இந்த நூர்கான் விமானப்படை தளத்தில் ஏதோ ஒன்று நடக்கக்கூடாத ஒன்றை நமது இந்தியா நடத்தியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அதாவது இந்த நூர்கான் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு இந்த நூர்கான் ஏர்பேஸ் விமானப்படை தளத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் ககுதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை ஒழித்து வைத்துள்ளது. உடனடியாக பயன்படுத்தக்கூடிய அளவில் மேட்டட் ஸ்டேஜ் என்று கூறுவார்கள். அணு ஆயுதமும் மிசைல்களும் பொருத்தி உடனடியாக தாக்குதல் நடத்துவதற்கு டேக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட் என்று கூறுவார்கள். அதாவது குறைந்த அளவிலான சேதத்தை ஏற்படுத்தும் அளவிற்கான அணு ஆயுதங்கள் அங்கு சேமிக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே இவர்கள் நம் மீது 9ஆம் தேதி இரவு ட்ரோன்களுடன் பலிஸ்டிக் மிசைலை ஏவியதால் இவர்கள் அணு ஆயுதத்தை அனுப்ப தயாராகிவிட்டார்கள். ஆகவே அதற்கு முன்னதாக நாம் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அணு ஆயுதத்தை அனுப்புகிறார்களா என்று வானத்தை பார்த்து கொண்டே இந்தியா சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. அவர்கள் மிசைல் வந்து கொண்டிருக்கிறதா என நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அதற்கு முன்னதாகவே நாம் அவற்றை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 11 விமானப்படை தளங்களையும் நமது இந்திய விமானப்படையானது 9ஆம் தேதி இரவு அதாவது 10ஆம் தேதி காலை 2 மணி முதல் தாக்குதல் நடத்தி அழித்துவிட்டது நண்பர்கள். இவற்றில் நூர்கான் விமானப்படை தளத்தில் நமது பிரம்மோஸ் ஏவுகணை தாக்கியதில் அங்கே ஏராளமான குழிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த அதிர்வின் காரணமாக ககுதா என்ற இடத்தில் நூர்கான் விமானப்படை தளம் என்பது சகலா ஏர்பேஸ் என்று கூறுவார்கள். இது ராவல்பிண்டி அருகில் உள்ளது. ஆகவே இந்த ககுதா என்ற இடத்தில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுதத்திலோ அல்லது அங்குதான் யுரேனியம் அங்கு பதப்படுத்தப்படுகிறது. அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான அணு உலை இந்த ககுதா என்ற இடத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே நூர்கான் விமானப்படை தளத்தை நமது பிரம்மோஸ் ஏவுகணை மூலம் தாக்கியதன் மூலமாக அதில் ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக இந்த உலையில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆனால் இது நடந்த 4 நாட்களுக்கு பின்னர் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA என்ற ஒரு அமைப்பானது அமெரிக்காவில் உள்ளது. அனைத்து நாடுகளுக்கும் பொதுவாக இந்த IAEA என்ற அமைப்பின் ஒப்புதலோடு தான் நாம் அணு உலைகளை அமைக்க வேண்டியிருக்கும். அவர்கள் வந்து செக் செய்வார்கள். ஆகவே இந்த IAEA என்ற அமைப்பிலிருந்து ஒரு விமானமானது US King 350 என்ற விமானம் உடனடியாக 1 மணி நேரத்திற்குள் இந்த ககுதா என்ற இடத்திற்கு வந்துவிட்டு நண்பர்களே. அமெரிக்காவிலிருந்து ககுதா என்ற இடத்தில் அணு கசிவு ஏற்படுகிறது என்பது இந்த விமானத்திற்கு எப்படி தெரியும்? இந்த IAEA என்ற இந்த அமைப்பிற்கு எப்படி தெரியும்? ஆகவே நாம் நூர்கான் விமானப்படை தளத்தை தாக்கிய 1 மணி நேரத்திற்குள் அங்கு IAEA என்ற அமைப்பின் விமானம் வந்து இறங்கிவிட்டது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் இறங்கிய சிறிது நேரத்திற்குள்ளேயே எகிப்து நாட்டிலிருந்து ஒரு விமானம், ஒரு போக்குவரத்து விமானம் போரான் மருந்து பவுடர்களை ஏற்றிக்கொண்டு அதுவும் வந்து இறங்கிவிட்டது நண்பர்களே. இந்த போரான் பவுடரானது அணு கசிவு ஏற்பட்டால் இந்த போரான் பவுடரை அந்த இடத்தில்
கொட்டி மறைத்து விட்டால் அந்த அணுக்கதிர்கள் வெளியேறாத வண்ணம் இந்த போரானானது தடுத்து விடும். அதற்காக 8 நாட்டிலிருந்து உடனடியாக அங்கே ஒரு விமானம் வந்து விட்டது போரான் பவுடரை ஏற்றிக்கொண்டு. ஆகவே அங்கே அணுக்கசிவு ஏற்படவில்லை என்றால் AIAEA என்ற அமைப்பின் விமானம் வர வேண்டும். அந்த விமானத்துடன் உடனடியாக எகிப்திலிருந்து இந்த IAEA என்ற அமைப்பு கூறியதன் காரணமாக எகிப்திலிருந்தும் போரானை ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் வந்துவிட்டது நண்பர்கள். ஆனால் தாக்குதல் நடந்த 4 நாட்களுக்கு பின்னர் தான் இந்த IAEA என்ற அமைப்பானது அணுக்கதிர் கசிவு எதுவும் ஏற்படவில்லை என பொய் கூறியுள்ளதாக தெரிய வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் அங்கு அணுக்கசிவு ஏற்படவில்லை என்றால் எப்படி அந்த விமானம் அங்கு வந்தது? அங்கு அணுக்கசிவு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் அழியப்போகுது என்ற ஒரு எண்ணத்தில் தான் திரு அசிம் முனீர் பாகிஸ்தானின் பிரதமர் அவர்களுக்கு தாக்குதல் நடந்த அன்று காலை 2:30 மணிக்கு பாகிஸ்தான் பிரதமர் அவர்களை போன் செய்து எழுப்பியுள்ளார் நண்பர்களே. ஆகவே நம் மீது அணு ஆயுதத்தை தாக்க வேண்டும், அணு ஆயுதத்தை அனுப்பி தாக்க வேண்டும், இந்தியா அழிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைத்ததை நமது நாடு அதை தடுத்து விட்டது நண்பர்களே. இந்தியாவை காப்பாற்றி விட்டது தற்போதுள்ள அரசு என்றே நாம் கூற வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் ஆதி காலம் தொட்டு நாங்கள் அனாதயத்தை பயன்படுத்துவோம் என்று கூறி வந்த பாகிஸ்தான் அதை பயன்படுத்துவதற்கு தயாராகிவிட்டதாகவே தெரிகிறது நண்பர்களே. எவ்வாறு அங்கே அணுக்கசிவு ஏற்பட்டது என்ற தகவல் அமெரிக்காவிற்கு தெரிய வந்தது என்றால், பாகிஸ்தானியர் தனது அணு ஆயுதங்கள் அனைத்தையுமே 3 இடங்களில் ஒளித்து வைத்துள்ளார்கள் நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக சர்கோதா என்ற ஒரு பாகிஸ்தானின் விமானப்படை தளம், இங்கே ஹிரானா ஹில்ஸ் என்ற ஒரு மலைப்பகுதி உள்ளது. இந்த சர்கோதா விமானப்படை தளத்திற்கு அருகில் உள்ள ஹிரானா ஹில்ஸ் பகுதியில் 7 டனல்களில் அவர்கள் அணு ஆயுதங்களை ஒளித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது, சேமித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அணு ஆயுதங்கள் மேட் செய்யப்படாதவை, அதாவது அணு ஆயுதமும் மிசைலும் சேர்த்து வைக்கப்படாத அளவில் அங்கு உள்ளன. இந்த சர்கோதா விமானப்படை தளத்தில் ஏராளமான விமானப்படை வீரர்கள் அங்கு தங்கியுள்ளனர். ஏனென்றால் உடனடியாக இந்தியாவை தாக்க வேண்டும் என்றால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்காக அங்கே அந்த வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட F-16 விமானங்களும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. ஏனால் அணு ஆயுதத்தை F-16 விமானத்தின் மூலம்தான் பாகிஸ்தான் பயன்படுத்த முடியும். ஆகவே சர்கோதா என்ற ஒரு விமானப்படை தளத்தை நமது விமானப்படை காலை 10ஆம் தேதி காலை தாக்கியவுடன் அங்கிருந்த 10க்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்கள் இறந்து விட்டதாகவும், ஏராளமான F-16 விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும், அந்த விமானப்படை தளம் பெருமளவில் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்தபடியாக சுகா ஹில்ஸ் என்ற ஒரு இடம் உள்ளது. இங்கே ஜகோபாதா என்ற ஒரு விமானப்படை தளம் உள்ளது. இந்த விமானப்படை தளத்துக்கு அருகில் தான் 1998ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணுசோதனை நடத்தியது. நாம் 1998ஆம் ஆண்டு அணுசோதனை நடத்தியவுடன் அது உடனடியாக அணுசோதனை ஒன்றினை அந்த இடத்தில் நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான அணு ஆயுதங்கள் அங்கு சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே அங்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் சர்கோபாதா என்ற அந்த விமானப்படை தளத்தையும் அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாத அளவிற்கு நமது விமானப்படை தாக்கி அளித்து நண்பர்களே. இந்த 3 விமானப்படை தளம் மட்டும் இல்லாமல் நூர்கான் ஏர்பேஸ், சர்கோதா ஏர்பேஸ், ஜகோபாதா ஏர்பேஸ் ஆகிய 3 அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய விமானப்படை தளங்களை அளித்துவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 8 விமானப்படை தளங்களையும் தாக்கி அளித்து நண்பர்களே. ஆகவே அவர்கள் உடனடியாக நம் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தான் உடனடியாக நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் நண்பர்களே, ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்க படை வந்து இறங்கிய போது பாகிஸ்தான் அவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்வதாக கூறிக்கொண்டு ஏராளமான நிதியை பெற்றுக்கொண்டு ஏராளமான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு இருந்ததல்லவா. அந்த நேரத்தில் அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் இந்த அணு ஆயுதங்களுக்கான டெட்டனேஷன் கோட், அவற்றை வெடிக்க வைப்பதற்கான கோடினை அமெரிக்கா எப்படியோ பெற்றுவிட்டது பாகிஸ்தானிடம். ஆகவே அந்த அணு ஆயுதத்தை வெடிக்க செய்ய வேண்டும் என்றால் வெறும் விமானத்திலோ அல்லது தரையிலிருந்தோ அனுப்பினால் மட்டும் போதாது, மிசைல் மூலம் அவற்றை வெடிப்பதற்கான கோடையும் அவற்றில் நாம் என்ட்ரி செய்து அனுப்பினால்தான் அந்த அணு ஆயுதம் வெடிக்கும் நண்பர்கள்.
ஆக அந்த கோடானது அமெரிக்காவிடம் உள்ளதாக தெரிகிறது. ஆகவே இவர்கள் அமெரிக்காவிடம் அந்த கோடு தாருங்கள், நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இந்தியாவை தாக்க வேண்டும், எங்களுடைய 11க்கும் மேற்பட்ட விமானப்படை தளங்களை அழித்து விட்டார்கள், நூர்கான் ஏர்பேஸ் அருகே உள்ள அந்த ககுதா என்ற இடத்தில் நாம் வைத்துள்ள இடத்திலிருந்து அணுக்கசிவு ஏற்படுவதாக தெரிகிறது. ஆகவே எங்களுக்கு உடனே அந்த கோடு கொடுங்கள் என்றவுடன் அமெரிக்கா அவருக்கு உடனடியாக அந்த கோடு தரவில்லை நண்பர்களே. ஆகவே அங்கு அணு உலை மட்டும் இல்லாமல் நூர்கான் ஏர்பேஸ் அருகே உள்ள ககுதா என்ற இடத்தில் உள்ள அணு உலை மட்டும் இல்லாமல் அங்கு வைத்துள்ள தாக்குவதற்கு ரெடியான நிலையில் இருந்த அணு ஆயுதங்களும் பாதிக்கப்பட்டு அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இது அறிந்த அமெரிக்கா உடனடியாக IAEA என்ற அமைப்பிற்கு தகவல் கொடுத்து அந்த விமானம் வந்ததோடு மட்டும் இல்லாமல் உடனடியாக போராடும் வந்துவிட்டது நண்பர்களே. ஆகவே அங்கு அணுக்கசிவு இருந்தது என்பது உண்மையாகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடு தர மறுத்ததால் உடனடியாக அங்கு என்ன நிகழப்போகிறதோ, பாகிஸ்தான் முழுவதும் அழிந்து விடுமோ என்னமோ அந்த அணுக்கசிவு காரணமாக என்ற எண்ணத்தில் உடனடியாக அமெரிக்காவின் அதிபர் திரு ட்ரம்ப் அவர்களும் துணை அதிபர் திரு வான்ஸ் அவர்களும் இந்தியாவை தொடர்பு கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இதற்கிடையில் பாகிஸ்தான் அந்த ககுதா அணு உலை அருகில் உள்ள மக்களை எல்லாம் வேறு இடத்திற்கு அவர்கள் மாற்றியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன நண்பர்களே. ஆகவே உடனடியாக வான்ஸ் அவர்கள் நமது பிரதமர் அவர்களிடம் பேசியதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானின் கெஞ்சுதலை ஏற்று, அதாவது இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்கள், நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ளோம், அணுக்கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த விமானப்படை தளத்தையும் நாங்கள் பயன்படுத்தி இந்தியாவை தாக்கக்கூடிய நிலைமையும் இல்லை, ஆகவே இந்த போரை எப்படியாவது நிறுத்துங்கள் என பாகிஸ்தானின் ISI அமைப்பானது அமெரிக்காவின் CIA என்ற இன்டெலிஜென்ஸ் அமைப்பை தொடர்பு கொண்டு அவர்கள் உடனடியாக அமெரிக்க அதிபரையும் துணை அதிபரையும் தொடர்பு கொண்டு அவர்களின் அறிவுரைப்படி பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் என்ற அதிகாரி நமது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த போரை நிறுத்துமாறு கெஞ்சியதாகவும் அதன் அடிப்படையில் போர் நிறுத்தப்பட்டதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நண்பர்கள். ஆனால் உண்மையில் திரு வான்ஸ் அவர்கள் நமது பிரதமர் அவர்களிடம் எல்லா விஷயத்தையுமே கூறியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அதாவது நமது பிரதமர் அவர்களிடம் யாரும் மிரட்டி பேசிவிட முடியாது, தான் பெரிய நாடு, வல்லமை உடைய நாடு என்றெல்லாம் அவரிடம் பேசிவிட முடியாது, அன்புக்கு கட்டுப்பட்டவர், காலில் கூட விழுந்து ஆசிரியர் பெறக்கூடிய தன்மை உடையவர். ஆனால் அவரை மிரட்டுவதாக இருந்தால் அவர் உதரை தள்ளி விடுவார், அதற்கான எதிர்விளைவுகளை எதிரே நிச்சயம் சந்திக்க வேண்டியிருக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட மனிதரான நமது பிரதமர் அவர்களிடம் திரு வான்ஸ் அவர்கள் பாகிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழு விவரமாக கூறியுள்ளதாக தெரிகிறது. அங்குள்ள அணு ஆயுதங்கள் அனைத்துமே எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன, அவர்கள் நீங்கள் தாக்கிய தாக்குதலின் காரணமாக அங்கு அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் தகவலின் காரணமாகத்தான் அங்கே IAEA என்ற அமைப்பின் விமானமும் ஏகத்திலிருந்து போரானும் கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே இந்த போரை உடனடியாக நீங்கள் நிறுத்துங்கள் என்றால் பாகிஸ்தான் அழிந்துவிடும் என்ற திரு வான்ஸ் அவர்களின் வேண்டுதலின்படி நமது இந்தியா அதற்கு மனிதாபிமான அடிப்படையில் ஒத்துக்கொண்டுள்ளதாக சில தகவல்கள் கூறுகின்ற நண்பர்களே. ஏனென்றால் அங்கு வந்த IAEA என்ற அமைப்பும் எகிப்து நாட்டின் விமானமும் 4 நாட்கள் அங்கு இருந்து அந்த போரான் பவுடரை அந்த அணு உலைகள் முழுவதுமாக கொட்டி அந்த அணு உலையை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது நண்பர்களே. அணுக்கசிவு அங்கிருந்து தற்போது இல்லை. IAEA என்ற அமைப்பின் விமானம் காற்றில் அணுக்கசிவு இருக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய கருவிகள் கொண்ட ஒரு விமானம். ஆகவே அங்கே அணுக்கசிவு இருந்ததன் காரணமாகத்தான் உடனடியாக அந்த விமானமும் வந்து அங்கே அணுக்கசிவு ஏற்படாத வகையில் தடுத்து விட்டது. அங்கு பாகிஸ்தானின் அணு உலை ஒன்று மூடப்பட்டு விட்டது நண்பர்களே, நமது இந்திய தாக்குதலின் காரணமாக. இதன் காரணமாகத்தான் போரை நிறுத்திய நமது பிரதமர் அவர்கள் பாகிஸ்தானை அதிகமாக எச்சரித்தார். இனியும் எங்களை அணு ஆயுதத்தை காரணம் காட்டி எங்களை மிரட்டுவதை விட்டுவிடுங்கள், இதோடு உங்களது கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் நிறுத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் தொடர்ந்து எங்களது இராணுவம் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கும், மீண்டும் ஏதாவது தாக்குதலில் ஈடுபட்டால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் என்பதும் நீங்கள் டிவிக்களில் நமது பிரதமர் அவர்கள் பேசியதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே இனி பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா என்றால் இதை கூற முடியாது நண்பர்களே. ஏனென்றால்
பாகிஸ்தான் நம் மீது எப்படியாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும். ஏனென்றால் பல வருடங்களாக பல போர்களில் அது தோல்வி கண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போதுள்ள ஆர்மி ஜெனரல், பாகிஸ்தானின் ஆர்மி ஜெனரல் ஒரு பைத்தியம் பிடித்தவர் போல இந்தியாவை எப்படியாவது தாக்கி அழிக்க வேண்டும், அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் அமெரிக்காவில் இந்த அணு ஆயுதத்தை வெடிப்பதற்கான டிட்டனேஷன் கோட் அவற்றை தாருங்கள் என்று அமெரிக்காவிடம் கெஞ்சி கேட்டுள்ளதாக தெரிகிறது. ஆகவே அவர்கள் எப்படியும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாக நமது ஆபரேஷன் சிந்தூரியும் முடிவடையாமல் தொடர்ந்து பாகிஸ்தான் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவில் உள்ள இந்த IAEA என்ற அமைப்பானது உலகில் உள்ள மக்களுக்கு ஒரு பொய்யை கூறியுள்ளது. அங்கு அணுக்கசிவு ஏற்படவில்லை, இந்தியா அணு உலை அருகில் தாக்கவில்லை என்று கூறியதெல்லாம் பொய் நண்பர்களே. ஏனென்றால் அங்கு அணு உலை தாக்கப்படுவதற்கான காரணங்கள் ஏற்பட்டதால் தான் அந்த அணு உலையில் கசிவு ஏற்பட்டுள்ளது என்பது உண்மை என்பது எகிப்திலிருந்து வந்து அங்கு கொட்டப்பட்ட போரான் பவுடரை வைத்தே நாம் முடிவு செய்து கொள்ள முடியும் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் எந்த வகையிலாவது இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி நம் மீது ஏதாவது ஒரு டவுன் அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டியை தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக நமது இந்தியா கருதுகிறது நண்பர்களே. அது தனது விமானங்கள் மூலம் தாக்க முடியாவிட்டாலும் இந்த தீவிரவாதத்தை வளர்த்து வருகின்ற, தீவிரவாதத்தை செய்து வருகின்ற இந்த தீவிரவாத குழுக்களின் கைகளில் கொடுத்து இந்தியாவின் மீது எப்படியாவது ஊடுருவே இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துங்கள், இந்தியா முக்கியமான நகரங்கள் அழியட்டும் என்று ஏற்பாடு செய்யக்கூடும் என்ற எண்ணத்திலும் இந்தியா அனைத்து வகையான எச்சரிக்கையுடன் தற்போது ஜம்மு காஷ்மீர் பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை துரிதப்பட்டு உள்ளது நண்பர்களே. நமது மகாராஷ்டிரா மாநிலம், டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற மாநிலங்களெல்லாம் கூடுதலாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, பாகிஸ்தான் நம் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தும், மீண்டும் உடனடியாக தாக்குதலை நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் என்று நாம் கூறினாலும் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நமது இந்தியா நிச்சயம் செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே. பாகிஸ்தான் அமெரிக்கா அல்ல, பாகிஸ்தான் தான். ஆகவே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கும் பாகிஸ்தானின் அதிகாரங்களை நமது இந்தியா தகுந்த முறையில் தடுத்து இந்த அணு ஆயுதத்தை தீவிரவாதிகள் மூலமும் நமது இந்தியாவிற்கு ஊடுருவி தாக்குதல் நடத்தாத அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் நிச்சயம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால், அந்த நாடு முன்னேற வேண்டுமென்றால், அந்த நாட்டில் உள்ள மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பண புழக்கத்தில் முன்னேற வேண்டுமென்றால், ஒரு முக்கியமான நாட்டிற்கு நன்மை தலைக்கக்கூடிய, நாட்டினையே உயிராக கருதக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால்தான் அது நடக்கும் நண்பர்களே. ஆகவே நமது நாட்டை பாதுகாக்கக்கூடிய, நமது மக்களை பாதுகாக்கக்கூடிய, நமது நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் தற்போது நமது நாட்டை ஆண்டு வருகிறார். அந்த தலைவரின் கீழ் நமது நாடு இனியும் முன்னேறும் என்று நாம் நம்பலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.